ஒரு சின்ன பையன், அவனுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, டெய்லியும் சாயந்தரமானா ஒரு 20 ரூபா கொடுத்து, தம்பி நீ போய் சிகரெட் வாங்கிட்டு வான்னு அவருக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார். அந்த பையனும் போய் சிகரெட் வாங்கிட்டு அப்பா கிட்ட கொடுத்தான். இந்த பையன் அப்படியே வளர்ந்து பெரியவனானா, வயசு ஒரு 18-17 வயசு ஆயிடுச்சு. அதே போல அவங்க அப்பா எப்பவும் போல வழக்கம் போல 20 ரூபா கொடுத்து அந்த பையனை சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவன் கையில கொஞ்சம் இன்னொரு 20 ரூபா இருந்தது. இவன் நினைச்சான், சரி அப்பாக்கு ஒரு சிகரெட் பாக்கெட், இந்த சிகரெட் எப்படி இருக்குன்னு பாப்போம், நமக்கும் ஒண்ணு வாங்கிடலான்னு அவனுக்கும் ஒண்ணு வாங்கிட்டான். ஒரு சிகரெட் பாக்கெட்டை ஜோப்ல வச்சுட்டான், ஒரு சிகரெட் பாக்கெட்டை அப்பா கிட்ட கொடுத்தான். இப்படி பல நாட்கள் போதும். எப்பெல்லாம் டெய்லி அப்பா சிகரெட் கொடுக்கறாங்களோ அப்போ ஒரு பேக்கெட் வாங்காம 2 பேக்கெட் வாங்க ஆரம்பிச்சான். ஒன்னு அவனுக்கு, ஒன்னு அப்பாவுக்கு. இப்படியே வாங்கி பழகினவன் ஒரு நாள் அவங்க அப்பாக்கு முன்னாடி அவன் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சான். அப்போ அவங்க அப்பா கேட்டாங்க, டே என்னடா பண்ற, ஏன்டா சிகரெட் அடிக்கிற, அது உடம்புக்கு நல்லது இல்லடா, சீக்கிரம் செத்துருவ, நீங்க சாகாம இருக்கிறீங்க, நீங்க மட்டும் குடிக்கிறீங்க, நானும் அடிப்பேன் அப்படின்னாரு. அப்படியே அமைதி ஆயிட்டார் அப்பா. அமைதி ஆயிட்டு ஒண்ணுமே பேசல, விட்டுட்டார். அந்த பையன் தைரியமா சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் முன்னாடி சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சான். அவங்க அம்மா அழுதாங்க, யோ பையன் இந்த ஆளால இவனும் கெட்டு போனானே, அழுதாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பையன் மேல ஒரு கொலை கேஸ், ஒரு பொண்ணை அவன் கத்திய வச்சு குத்தி கொன்னுட்டான்னு ஒரு கொலை கேஸ், ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. அந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டது. உடனே இவனுக்கு அடுத்த நாள் தூக்கு தண்டனை போட்டிருந்தாங்க. அப்போ அம்மா அப்பா என் பையனை நாங்க பார்க்கணும், காவல்காரங்க கிட்ட போலீஸ் கிட்ட சொல்றாங்க, எங்க பையனை நாங்க கடைசியா ஒரு முறை பார்த்துறோம், அவன் முகத்தை பார்க்கணும், அவன் கூட கொஞ்சம் பேசணும், எங்களை அனுமதிங்க. உடனே போலீஸ்காரர் நேரம் அந்த பையன் கிட்ட வந்தார். தம்பி உங்க அம்மா அப்பா வெளியே நிக்கிறாங்கப்பா, உன் கூட கடைசியா பேசணும்னு நினைக்கிறாங்க, நீ அவங்க கிட்ட பேசுறியா? அந்த பையன் சொன்னா, இல்லைங்க நான் பேசல, நான் அவங்கள பார்க்க விரும்பல அப்படின்னா. இல்லப்பா கடைசியா உங்ககிட்ட பேச வந்திருக்கிறாருங்க, நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை, அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் உங்க அம்மா அப்பா கூட உன்னால பேச முடியாது. உடனே அந்த பையன் சொன்னா, இன்னைக்கு என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க எப்பவோ என் கூட பேசியிருக்கணும், நான் சிகரெட் அடிக்கும் போது என் கூட பேசியிருக்கணும், நான் தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும் போது என் கூட பேசியிருக்கணும், நான் தப்பான பழக்க வழக்கங்கள்ல இருக்கும் போது அவங்க என் கூட பேசியிருக்கணும், அப்பெல்லாம் பேசாம அமைதியா இருந்துட்டு இப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் என்னுடைய இந்த நிலைமைக்கு அவங்களும் ஒரு காரணம் தான், நான் அவங்கள பேச விரும்பல, அவங்க கூட பேச விரும்பலன்னா. உடனே இதை சொன்னது அவங்க அம்மா அப்பா கண்ணீரோடு திரும்ப போயிட்டாங்க. ஒரு நாளும் உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி கெட்டு போவதற்கு நீங்க காரணமா இருக்க கூடாது. ஒரு நாளும் அவங்க வழி தப்பி போவதற்கு நீங்க காரணமா இருக்க கூடாது.